அதில் இருப்பவர்களை நீர் அதில் ஓட்டையை உண்டாக்கினீர். அவர்கள் பாறையின் அருகே ஓய்வெடுத்த போது செத்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள் சென்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் மிக விசித்திரமான ஆழமான ஞானங்கள் நிறைந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அற்புதம் நிறைந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல அத்தியாயம் 18 அல் கஹ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 18 60வது வசனத்துல இருந்து 82வது வசனங்கள் வரையிலான இந்த சம்பவங்களை அல்லாஹ் மிக விரிவாக எடுத்து சொல்கிறான். சம்பவம் 1, பயணத்திற்கான பின்னணி. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரவேலர்களிடையே ஆட்சிய உரையாடலை கேட்டு வியந்த ஒரு மனிதர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த உலகத்துல உங்களை விட மிக அறிவுடையவர் எவராது இருக்காங்களா அப்படின்னு செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இயல்பாகவே இல்லை, நான் தானே என்று எழுதுகிறாங்க, பதிலளிக்கிறாங்க. அறிவின் ஊற்று, அறிவிற்கெல்லாம் அறிவின் ஊற்றாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகிறாங்க. அங்கே குறிப்பிடுவதற்கு மறந்து விட்டார்கள், தவறி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறான். எனவே மூசாவை 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தில் நம்மளுடைய அடியார் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் உம்மை விடவும் சில விசேஷ ஞானங்கள் உள்ளன என்று அல்லாஹ் எழுதுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவரை பற்றி அறிவிக்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது உதவியாளர் யசாஃபின் நூன் என்பவரை அழைத்துக் கொண்டு அந்த ஞானம் உள்ள அடியாரை தேடி செய்கிறாங்க. பயணத்தை தொடர்கிறார்கள், புறப்படுகிறார்கள். சம்பவம் 2, அடையாளமும் சந்திப்பும். நீங்கள் ஒரு கூடையில ஒரு செத்த மீனை எடுத்து செல்லுங்க. ஒரு செத்த மீன் செய்யுங்க, ஒரு கூடையில போட்டு எடுத்து கொண்டு போங்க. அந்த மீன் எங்கே உயிர் பெற்று தப்பித்து ஓடுகிறதோ அந்த இடம் தான் செய்யக்கூடியது, அவர் இருக்கக்கூடிய இடம் என்று அல்லாஹ் செய்யறான். அதுக்கு ஒரு அடையாளத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கூறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பாறையின் அருகே, ஒரு பாறை வருது, அந்த பாறையின் அருகே ஓய்வெடுக்க நினைக்கிறார்கள். ஓய்வெடுக்க நினைக்கும் போது அந்த செத்த மீன் என்ன செய்யுது அப்படின்னா, அங்கே இருந்து அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த மீன் அற்புதமாகவே உயிர் பெற்று கடலுக்குள் ஒரு சுரங்கம் போன்ற வழியை அமைத்து என்ன செய்து அந்த மீன் தப்பித்து ஓடிவிட்டது. இதை யுசாஃபின் நூன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கூட போன அந்த உதவியாளர் யுசாஃபின் நூன் கவனிக்கவில்லை. அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். சற்று தூரம் பிறகு அங்கிருந்து கிளம்பி சற்று தூரம் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு பசி எடுக்கிறது. உடனே மீனை சாப்பிட வேண்டும் என்பதற்காக மீனை பார்க்குறாங்க. அங்கே அந்த மீனை காணவில்லை. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும் எங்க இருந்து கிளம்புனாங்களோ அந்த பாறைக்கு என்ன செய்யறாங்க, திரும்பி வந்து விடுகிறார்கள். அங்கே அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த அடியார் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க. அவர் தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்லாமிய மரபுகளில் இவர் ஒரு நபி அல்லது இறைவனுடைய சிறப்பு அடியார் என்று கருதப்படுகிறார். சம்பவம் 3, ஞான பயணத்தின் 3 நிபந்தனைகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல, அதாவது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல உமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நேர்வழியை எனக்கும் கற்றுத் தருவதற்காக நான் உம்மை பின்தொடரட்டுமா என்று நினைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அதற்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது, உமக்கு பொறுமை கிடையாது. என்னோடு வருவதாக இருந்தால் நீர் பொறுமையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உமக்கு பொறுமை கிடையாது, உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது. உமது அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை நீர் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள் என்று நினைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. நீ என்னோடு வருவதாக இருந்தால் உனக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்ன யோசிக்கிறாங்க. நீர் என்னை பின்தொடர்ந்து வருவதாக இருந்துச்சுன்னா நான் எதை பற்றியும் கூறும் வரையிலும் என்ன செய்யக்கூடாது, நீர் என்னிடம் எதை பற்றியும் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது
என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே என்ன செய்றாங்க, சம்மதிக்கிறாங்க. சம்மதித்து அவர்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள். அந்த பயணம் தொடங்கியது. நான்காவது 3 விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது. சம்பவம் 1 என்ன அப்படின்னா, 7 மீனவர்களுடைய கப்பலை பற்றியது. அவர்கள் இருவரும் ஒரு கப்பலை என்ன செய்யறாங்க, பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கப்பலை யாருமே பார்க்காத, யாருக்குமே தெரியாமல் அந்த கப்பல்ல ஒரு பலகை என்ன செய்யறாங்க, பிடுங்கி அதுல ஒரு பழுதை, அதாவது ஓட்டையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை பார்க்குறாங்க. இதை பார்த்தது அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய அவசரத்தை பாருங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நீ எந்தையும் நானாக சொல்லும் முறை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்துத்தான் கூட்டு செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் பலகையை கலட்டி அந்த பலகையில் கப்பலில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தியதை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவசரப்பட்டு என்ன செய்றாங்க, அதுல உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காகவா நீர் ஓட்டை இடுகிறீர், இந்த கப்பல்ல ஓட்டை போடுகிறீங்களா, அந்த கப்பல் இருக்கவங்கள மூழ்கி போயிடுவாங்களே என்ன நினைச்சாங்க, நீர் மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர் என்று அவசரப்பட்டு கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த கோவப்பட்டு அந்த கேள்வியை கேட்டுறாங்க. உடனே கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு திரும்பவும் நினைவூட்டுறாங்க, நீர் என்னோட என்ன செய்ய முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, ஏற்கனவே கூறவில்லையா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பார்த்து என்ன செய்றாங்க, அவங்க அவசரப்பட்டு கேட்ட கேள்விக்காக திரும்பவும் தான் கொடுத்த நிபந்தனையை ஞாபகப்படுத்துறாங்க. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. திரும்ப மறுபடியும் பயணத்தை செய்றாங்க, தொடர்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய சம்பவம் 2 என்ன அப்படின்னா, ஒரு சிறுவனுடைய மரணம். அவர்கள் ஒரு ஊரை கடந்து செல்லும் போது விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிடித்து என்ன செய்றாங்க, கழுத்தை பிடித்து திருகி கொன்று விடுகிறார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, திரும்பவும் எந்த குற்றமும் செய்யாத ஒரு தூய ஆன்மாவை நியாயமே இல்லாம எப்படி கொன்றீர்கள் என்று என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபமாக கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டுட்டாங்க. திரும்பவும் நினைச்சிட்டாங்க, அவங்கள்ட்ட பொறுமை இல்லை, தன்னுடைய பொறுமையை இழந்து விட்டார்கள். மீண்டும் நிபந்தனையை ஞாபகப்படுத்துறாங்க, நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் ஏற்கனவே முன்பே உங்களிடம் சொல்லவில்லையா என்று என்ன செய்றாங்க, கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இதற்கு பிறகும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டால் என்னை என்ன செய்ய வேண்டாம், உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டாம், என்னை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று என்ன செய்றாங்க, இறுதியாக ஒரு வாய்ப்பை கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் பயணம் தொடர்கிறது. இதுல சம்பவம் 3ஆக ஒரு சம்பவம் வருகிறது. அதாவது இது முகம் சுளித்த ஊரும் முகத்தை சுளித்த ஊரும் சரிந்த சுவரும் ஒரு சம்பவமாக இருக்கிறது. அவங்க 2 பேரும் ஒரு ஊருக்குள்ள போறாங்க. போகும்போது அங்கிருந்த மக்களிடத்துல அவங்களுக்கு பசி ஏற்படுது. பசிக்காக என்ன செய்றாங்க அப்படின்னா உணவு கேட்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். உணவு கொடுத்து அவர்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த ஊர்ல ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர் இடிந்து விழக்கூடிய ஒரு மோசமான நிலையில இருக்கு. இதை பார்த்த கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரிடத்திலும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அந்த சுவரை ஒத்தையிலேயே தனியாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சுவரை சரி பண்ணி செப்பனிட்டு நேராக இருக்கிறாங்க அப்படின்னா நிமித்தி வைத்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்வி இங்கே என்னவாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஊர்ல யாரும் செய்ய மாட்டேன்னாங்க, பசிக்கு உணவு கேட்டோம், அவங்க உணவு தர மறுத்து விட்டார்கள். நமக்கு உணவு கூட தர தயாராக இல்லாத இந்த ஊர் மக்களுக்கு நீங்க ஏன் இலவசமாக வேலை செஞ்சீங்க, நீங்க நினைச்சிருந்தா நீங்க செஞ்ச வேலைக்கு அவங்கள்ட்ட ஒரு கூலி வாங்கியிருக்கலாமே என்று நினைச்சாங்க. அவங்க கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. இதுதான் கடைசியாக கேட்கக்கூடிய கேள்விகள். பொறுமை இழந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்களா. இதுல 5வது சம்பவமாக பிரிவும் உண்மையும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சு செல்வதற்கு முன்னொட்டி இந்த நடந்த 3 சம்பவங்களுக்கான உண்மையையும் உண்மையான விளக்கத்தை செய்றாங்க கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. 3வது முறையும் கேள்வி கேட்டதால கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதுதான் எனக்கும் உமக்கும் இடையிலான பிரிவு என்று கூறிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அவர்களின் மனித அறிவுக்கு எட்டாத அந்த ஆன்மீக ரகசியங்களை என்ன செய்றாங்க, விளக்கமாக அவர்கள்ட்ட விளக்கி சொல்ல தயாராகிட்டார்கள். சம்பவம் 1ல கப்பலினுடைய ரகசியம், கப்பல்ல ஓட்ட போட்டாங்க இல்லையா, அதை பத்தின ரகசியத்தை சொல்றாங்க. அந்த கப்பல் கடலில் உழைத்து வாழக்கூடிய ஏழை மீனவர்களுடையது. அவர்களுக்கு முன்னால ஒரு கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி பகுதி இருக்கு.
அவன் என்ன செய்வான் அப்படின்னா நல்ல கப்பல்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக பறித்து தன் வசம் வைத்துக் கொள்வான். இந்த கப்பல்ல சின்னதாக ஒரு பழுது இருந்துச்சு அப்படின்னா, சின்னதாக ஒரு ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடுவான், அவன் இந்த கப்பலை விட்டு விடுவான், இதை அபகரிக்க மாட்டான். பிறகு மீனவர்கள் என்ன செய்வாங்க, அந்த பழுதை சரிபார்த்துக் கொள்வார்கள் என்பதற்காகவே தான் என்ன செய்தேன், நான் அப்படி செய்தேன் என்று கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சம்பவத்துக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள். பிறகு இரண்டாவதாக சிறுவனுடைய ரகசியம். அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா சிறந்த முகமீன்களாக, அதாவது இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த சிறுவன் வளர்ந்தால் அவன் என்ன செய்வான், தீய குணங்களோடு தன்னுடைய தீய குணங்களால் பெற்றோரை அநியாயத்திலும் இறை மறுப்பிலும் என்ன செய்வான், வீழ்த்தி விடுவான் என்று அல்லாஹ் அறிந்தான். எனவே அவனுக்கு பதிலாக நல்லதொரு குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், நாடி வழங்கி விடுவான் என்று என்ன செய்றாங்க, அந்த ரகசியத்தை, அந்த பையனை கொன்ற ரகசியத்தை விளக்குறாங்க. மூன்றாவதாக சுவற்றினுடைய ரகசியம். அந்த சுவர், அவங்க இடிந்து விழக்கூடிய நிலையில் இருந்த சுவரை கட்டி எழுப்பினாங்க இல்லையா, அந்த சுவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அந்த சுவர், அந்த சுவற்றுக்கு அடியில அவர்களுக்குரிய புதையல் ஒன்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அவர்களின் தந்தை ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அந்த சிறுவர்கள் வாலிப வயதை அடைந்து தங்களுடைய புதையலை தாங்களே எடுக்க வேண்டும் என்பதற்காக உமது இறைவன் அந்த சுவரை நிமிர்த்து வைக்க நாடினான். இது எல்லாத்தையுமே, இந்த 3 நிகழ்வுகளையுமே என்ன செய்யவில்லை, நான் என்னுடைய சுய விருப்பப்படி செய்யவில்லை, எல்லாமே அல்லாஹ்வின் கட்டளைப்படியே செய்தேன் என்று என்ன செய்றாங்க, இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்கிறார்கள். இந்த வரலாற்றினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நமக்கு ஒரு விஷயம் தீமையாக தெரியலாம், நாம ஒரு விஷயத்தை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கலாம், அது நமக்கு தீமையாக கூட தெரிந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்களை, பெரிய ஆற்றலை, மிகப்பெரிய நன்மையை அறிந்தவன் இறைவனாகவே இருக்கின்றான். பேரருளும் மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய சிற்றறிவுக்கு என்ன செய்யாது, எட்டவே எட்டாது. இறைவனுக்குத்தான் அந்த அறிவு உண்டு. மறைவான ஞானங்களை அறிந்தவன் இறைவன் ஒருவனாகவே இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பயணத்தை நமக்கு என்ன செய்கிறான், இந்த திருமறை குர்ஆன்ல நமக்கு இப்படிப்பட்ட இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்தை பற்றி நமக்கு விளக்குகிறான். இப்பயணத்தினுடைய நோக்கமும் அதுவாகவே இருக்கிறது. எதுவுமே இந்த உலகத்தில் கண்ணியத்திற்குரியவரை, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே நம்மளுடைய விருப்பப்படி நடக்கவில்லை. எல்லாமே இறைவன் நிர்ணயித்த கட்டளைப்படிதான், இறைவன் நிர்ணயித்த ஆற்றலின்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.